ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங் தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எஸ் சீரிஸில் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும், அட எஸ் சீரிஸில் எல்லாமே இருக்கேப்பா அப்படின்ட்டு. பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எப்பயும் அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப்லேயே கம்மி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்இ வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. S20 FE S20 FE 5G ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் லான்ச் பண்ண S21 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேன் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் எடிஷன்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, S20 FE விட நல்லா இருக்கா அப்படின்ற ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டா உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்சிங் மோஸ்ட்லி நம்ம குயிக்காக பண்ணிடுவோம். அதை விட குயிக்காக அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம், ஏன்னா உள்ள அடாப்டரே வந்து கொடுக்கல. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எஸ் அப்படின்றத பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டம்ல கேலக்ஸி S21 FE 5Gன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ப்ரைஸ் டீடைல், பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட் வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் ரேம் என்ன, கலர் வேரியன்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது எடுத்த உடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு உள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் Type-C to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கப்பா அடாப்டர் காணானா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அடாப்டர் பாக்ஸில் வரல. எப்படி ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் வரலையோ அதே மாதிரி இந்த ஃபிளாக்ஷிப் ஃபோன்லயும் அடாப்டர் ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மொபைலை கையில் எடுத்தாச்சு. ஒரு 2-3 நாளா ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டிசைன் லுக் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண இருக்கு அப்படின்றத பத்தி பேசிடலாம். லுக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே S21 எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரியான லுக்ல தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டான டிசைன் தான். கேமரா பம்புமே மெர்ஜான மாதிரி தான் இருக்கு. பட் S20 FE பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ்டு டிசைன்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் டிசைன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. அண்ட் மொபைலோட சைடு ஃப்ரேம் வந்து மெட்டல் ஃப்ரேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிசைன் வைஸ் வந்துட்டு பேக் சைடு கிளாஸ் மாடி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இதனால இந்த ப்ரீமியம் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக கிளாஸ் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கலர் அப்படின்னு சொல்லலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆலிவ் கலர் வந்து நம்ம கையில் இருக்கிறது. இதுலேயே ஒயிட் கலர் இருக்கு, கிராஃபைட் அப்படின்ற பிளாக் கலர்லையும் கொடுத்துருக்காங்க, லாவெண்டர் அப்படின்ற இன்னொரு கலருமே இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 177 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 7.9 mm இருக்கு. நல்லாவே வெயிட்டை குறைச்சிருக்காங்க. திக்னஸும் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இதனால கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு. இதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸை மினிமம் பெசல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. டக்குன்னு ஃபோனை கையில் எடுத்த உடனே பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு இருந்தது. சரி S20 FE எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போதும் நல்லாவே மினிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தான் கம்மியாக இருக்கும். இதில் டாப்லையுமே ரொம்ப கம்மியான சின்ன லேயராக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அதுவே ஃப்ரண்ட்ல லுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. இந்த பெசல்ஸ் கம்மியாக இருக்கனால டிசைன் வைஸ் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தண்ணியெல்லாம் மேலே பட்டுருது அப்படின்னும் போது கவலைப்பட தேவையில்லை. அண்டர் வாட்டரில் போய் கூட நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து வீடியோஸ் எடுத்துக்க முடியும். பட் இது வாரண்டியில் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கவர் ஆகவே ஆகாது. உள்ள தண்ணி போயிருச்சுன்னா. ஆல்ரெடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ச் சரியா ஒர்க் ஆகலைன்னு கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் காட்டினேன். அங்கே பார்த்துட்டு சொன்னது உள்ள தண்ணி போயிருச்சு அப்படின்னாங்க. அதில் தான் IP68 ரேட்டிங் இருக்கு அப்படின்னு. அதுக்குன்னு சில கண்டிஷன் இருக்கு. 30 மினிட்ஸ் தான் 1 மீட்டருக்குள்ள இருக்கணும்ட்டு. அந்த லிமிட்டை நீங்க தாண்டி இருப்பீங்க. அதை நாங்கள் எப்படி ப்ரூஃப் பண்றது, அதனால இதுக்கு வாரண்டி கொடுக்க முடியாதுன்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. அப்படியே வாட்ச் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு, நீங்க பயப்பட தேவையில்லை. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ பெசல்ஸ் எந்த அளவுக்கு நோட் பண்ணணும் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே எனக்கு ஹைலைட்டாக தோணுது இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்கோட டிஸ்பிளே சொல்லவா வேணும், அவங்களோட டிஸ்பிளே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 6.4 inch Full HD plus Dynamic AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பிளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு செம ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி HDR சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு சில சாம்பிள் வீடியோஸ் பாருங்க, அதுவே வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது வீடியோ வைஸ் பார்க்கும்போது. அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1200 நெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி நல்லாவே மேனேஜ் பண்ணுது. அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் அதுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ போன தாட்டியோட அப்கிரேட் பண்ணதுன்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல 240 Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளேலாம் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு சேச்சுரேஷன்ல நல்ல ஒரு டீப் பிளாக் இருக்கு. ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது தாராளமாக சொல்லுவீங்க சூப்பரான டிஸ்பிளே அப்படின்ட்டு. சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டு எதுவுமே தனியாக போட முடியாது. 5G சப்போர்ட்டோட தான் உங்களுக்கு வரும். அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட்
ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பாட்டம் அண்ட் டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே வந்து ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கனால டியூவல் ஸ்பீக்கர் சவுண்ட் எஃபெக்டோட கேட்கறதுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ் அன்லாக் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதை நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது S20 FE என்ன கொண்டு வந்தாங்களோ அதே சேம் செட்டப் தான். பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து நல்ல அவுட்புட் கிடைக்குது அப்படின்றது தெரியும். குறிப்பாக போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் கூட நல்ல ஒரு அவுட்புட் தான் வருது. அதே மாதிரி பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா 12 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இதில் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பெரிய லெவலில் ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும். குறிப்பாக வீடியோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த OIS வந்துட்டு. அண்ட் செகண்ட் கேமரா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 120 டிகிரி வரைக்கும் நமக்கு கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் தேர்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் 3x அளவுக்கு ஜூம் பண்ணக்கூடிய டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கேமரா அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இல்லை, ஓகேவான லெவலில் தான் இருந்தது. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த மூணாவது கேமராக்கு இவங்க சொல்றது 30x அளவுக்கு வந்து ஸ்பேஸ் ஜூம் பண்ண முடியும்ன்றாங்க. உண்மையாலுமே இந்த ஃபோன் வாங்குறவங்க யாரும் பண்ணி பார்த்துடாதீங்க. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வர்ற ஃபோட்டோ. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 60 fps இல்லை 30 fps எடுக்கலாம். இல்லை 1080 பிக்சல் 30 fps இல்லை 60 fps உங்களால் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும். அண்ட் இதை தவிர vlog வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க அப்படின்னும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கேமராவுமே ஒரே டைமில் அக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண முடியும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 25 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுக்கல. ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் அடாப்டர் சப்போர்ட்டோட தான் இருக்குது. தனியாக நீங்கள் தான் வாங்கிக்கணும். இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே கொடுத்தது நல்ல ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒயர்லெஸ் பேட் வச்சுருக்கீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரியான இயர்பட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது அதையுமே நீங்கள் டேரெக்டாக இது மேலே வச்சு ரிவர்ஸ் சார்ஜிங் மாதிரியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு நாள் வந்து சார்ஜ் தாராளமாக நிற்கிது. ஸோ எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அப்படி பார்த்தேன் அப்படின்னா 1GB டெக் சேனலில் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்கின் தான். One UI 4.0ல Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஸோ Android 12ல இவங்களோட ஃபோன் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லுக் வைஸ் பார்க்கவும் நல்லாவே ஒரு ஷார்ப்பாக ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்குது. குறிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு 120 Hzோட ஸ்மூத்னஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா செம ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. இந்த இடத்துல Android 12 பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு தனி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி S21 சீரீஸில் என்ன ப்ராசஸரோ அதே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இங்கேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Exynos 2100 அப்படின்ற இவங்களோட ஓன் ப்ராசஸர் தான் 5 நானோமீட்டரில் பில்ட் பண்ணது. ஸோ 2-3 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் சரி 120 Hzல வச்சு நம்ம நார்மல் யூஸ் பண்ணும்போதும் சரி எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல் இல்லை. கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஒரு 1/2 hour கிட்ட தான் வந்து கேம் பிளே பண்ணேன். பெருசாக ஹீட் இருக்கிற ஃபீல் வந்து எதுவும் இப்போதைக்கு இல்லை. பட் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது தான் இன்னும் தெரியும். பட் லேக் இருக்கிற ஃபீல் வந்து எந்த இடத்துலையுமே வந்து இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவராலாக மொபைலை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஒரு ஃபோன் வாங்குறவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி என்ன இருக்கு இல்லை அப்படின்றத வீடியோட எண்டில் எப்பயுமே சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் செம ஸ்மூத்தாக இருக்குது. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெசல்ஸ் வந்து நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் டிசைன் வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் கிளாஸ் பாடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுத்துருக்கும். ஸோ பேக் சைடு கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி தான் இருந்தது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சைடில் இருக்கக்கூடிய மெட்டல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். கேமரா வைஸ் பார்க்கும்போது ஓவராலாக ஃப்ரண்ட்டில் இருக்க 32 மெகா பிக்சலாக இருக்கட்டும், பேக் சைட் கேமராஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் இந்த 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஒரு 12 மெகா பிக்சலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேட்டரி சைடு வந்தோம் அப்படின்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாலும் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. 4500 mAh அப்படின்றது இந்த ஒரு மொபைலுக்கு வெயிட் கம்மியாக இருக்கனால போதுமான அளவாக இருக்குது. ஒன் டே யூஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர ஒரு
குறை அப்படின்னு பார்க்கும்போது SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்காம இருக்கிறது ஒரு சின்ன குறையாகவும் எனக்கு தோணுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபோன் வந்து லேக் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP68 ரேட்டிங் கொடுத்தது நல்லா இருக்கு. ஓவரால் அந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி குளோபலில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க மொபைலை வந்துட்டு, இன்னும் இந்தியாவில் வந்துட்டு ப்ரைஸ் லான்ச் வந்து பண்ணலை. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மொபைல் கையில் இருக்கனால எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதையும் ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியல என்னால். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ரைஸ் டீடைல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஒரு மொபைல் ஸ்பெக் எல்லாமே ஓகேவா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.